வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 13 நவம்பர் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். பவுல் மற்றும் தாலி எந்த மாநிலத்தின் நடனம்? மேற்கு வங்காளம். பந்த் மற்றும் நகுல் எந்த மாநிலத்தின் நடனம்? பஞ்சாப். ஹர்கா பவுல் மற்றும் கர்வாலி எந்த மாநிலத்தின் நடனம்? உத்தரகாண்ட். தரங்காமேல் மற்றும் புக்டி எந்த மாநிலத்தின் நடனம்? கோவா. குல்சாரிலால் நந்தா, அருணா ஆசப் அலி, ஏபிஜே அப்துல் கலாம் 1997ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. வல்லபாச்சாரியாவை அச்சுனத பாத்ரான்னு சொல்லலாம். சுத்த அத்வைத்தன்னு சொல்லக்கூடிய தத்துவத்தை நிறுவியிருக்காங்க. உச்ச நீதிமன்றத்தின் ஆலோசனை அதிகார வரம்பு மத்தியத்தால் மாநில ஆளுநர்களை நியமித்தல் அப்படிங்கிற விஷயத்த கனடா நாட்டுல இருந்து நாம் எடுத்துக்கிட்டோம். 5வது ஐந்தாண்டு திட்டம் 1974 இருந்து 78 வரைக்கும் நிலவுல இருந்துச்சு. ரம்பா கிளர்ச்சி 1922 இருந்து 24 வரைக்கும் அல்லூரி சீதாராமராஜு தலைமையில கோதாவரி பகுதியில நடந்துச்சு. PM குசும் திட்டம் புதிய புதுப்பிக்கத்தக்க அமைச்சகத்தால 2019ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. பிரதமர் ஷரமோகி மாந்தன் தொழிலாளர் அமைச்சகம் 2019. PM அன்னதாத்தா ஆயி சனரக்ஷன் அபியான் விவசாய அமைச்சகம் 2018. சமகர சிக்ஷா கல்வி அமைச்சகம் 2018. PM ஜன் விகாஸ் காரியகரம் சிறுபான்மை அமைச்சகம் 2018. ராஷ்டிரிய கிராம் ஸ்வராஜ் அபியான் பஞ்சாயத்து அமைச்சகம் 2018. 2025ஆம் ஆண்டுக்கான உலக அமைதி மற்றும் பாதுகாப்பு தலைவர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? குருதேவ் ஸ்ரீ ரவிசங்கர். 2025ஆம் ஆண்டில் ஆபிரகாம் ஒப்பந்தங்களில் இணையும் மத்திய ஆசிய நாடு எது? கஜகஸ்தான். சூரிய சக்தியால் இயக்கப்படும் விண்வெளி அடிப்படையிலான AI தரவு மையங்களுக்கான கூகுளின் திட்டத்தின் பெயர் என்ன? சன்கேச்சர் திட்டம். டெல் அவிவில் நடந்த 17வது கூட்டு பணிக்குழு கூட்டத்தின் போது எந்த இரு நாடுகள் புதிய பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன? இந்தியா மற்றும் இஸ்ரேல். ESTIC 2025இல் தொடங்கப்பட்ட ஆராய்ச்சி மேம்பாடு மற்றும் கண்டுபிடிப்பு திட்டத்திற்காக பிரதமர் மோடி அறிவித்த மொத்த ஒதுக்கீடு எவ்வளவு? 1 லட்சம் கோடி. நியூயார்க் நகரத்தின் முதல் முஸ்லிம் மற்றும் தெற்காசிய வம்சாவளியை சேர்ந்த மேயர் யார்? ஜோக்ரான் மம்தானி. உர்ஜித் பட்டேல் IMF உடைய நிர்வாக இயக்குனர். சீமா பகோஸ் ஐநா பெண்கள் துறையின் நிர்வாக இயக்குனர். டான் கால்ஸ் IMF உடைய முதல் துணை MD. 3ஆம் சார்லஸிடமிருந்து நைட்ஹுட் பட்டம் பெற்ற கால்பந்து ஜாம்பவான் யார்? டேவிட் பெக்காம். டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலுடைய உயரிய சிவிலியன் விருது வாங்கியிருக்காங்க. தென்கொரிய நாட்டுடைய உயர கௌரவமான விருது கிராண்ட் ஆர்டர் ஆஃப் தி முகும்பா வாங்கியிருக்காங்க. அப்துல் நசீர் ஆந்திரா ஆளுநர் கர்நாடகா மாநில சட்ட பல்கலைக்கழக கௌரவ டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காரு. உலக நீதி திட்ட சட்ட விதி குறியீடு 2025இல் இந்தியாவின் தரவரிசை என்ன? 86. மனித மேம்பாட்டு குறியீடுல நம்ம 130 இடத்த பிடிச்சிருக்கோம். வாகன உற்பத்தியில 3, பாலின இடைவெளி குறியீடுல 131, உலகளாவிய அமைதி குறியீடுல 115, நிலையான வளர்ச்சி குறியீடுல 99, கண்டுபிடிப்பு குறியீடுல 38, உலகளாவிய ஓய்வூதிய குறியீடுல நம்ம 52. டிஜிட்டல் சான்றிதழ்களுக்கான ஒப்பந்தத்தில் இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கி எந்த நிறுவனத்துடன் கையெழுத்திட்டது? எம்ப்ளாயி ப்ரொவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன். ஜொமேட்டோ வேலைவாய்ப்பு அதிகரிக்க தொழிலாளர் அமைச்சகத்துடன் கூட்டு சேர்ந்திருக்காங்க. LNG பதுக்குக்குழி உள்கட்டமைப்பிற்காக கொச்சி துறைமுகம் மற்றும் BPCL இடையே கையெழுத்தான ஒப்பந்தத்தின் மதிப்பு 500 கோடி. ஆஸ்ட்ரோடாக் இன்க் நிறுவனம் ITA பயிற்சி நவீனமயமாக்குவதற்காக திறன் மேம்பாட்டு அமைச்சகத்துடன் ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. IMF அறிக்கையின்படி 2030ஆம் ஆண்டுக்குள் உலகளாவிய கடன் மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதம் என்னவாக இருக்கும்? 102.3%. 2024 பொதுத் தேர்தலில் வாக்குச்சாவடி முழுவதும் வாக்காளர் வாக்குப்பதிவு 65.79. 2024ல இந்தியாவின் உயிரி எரிபொருள் 40% அதிகரிச்சிருக்கு. IIT பாம்பே ஆய்வின்படி இந்தியா 2015 இருந்து 2019 வரைக்கும் காடுகள் அதிகமாகிருப்பாங்க இல்லையா, அதை 18 மடங்கு குறைச்சதா சொல்லப்படுது. 2023 to 2024இல் இந்தியாவின் கல்வியறிவு விகிதம் 80.90% உயர்ந்திருக்கு. ஊழியர்களின் சாதனைகளை அங்கீகரிக்க 2025ஆம் ஆண்டில் எந்த வங்கி ஸ்டார் விருதுகள் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது? SBI. பந்தன் வங்கி எலைட் பிளேஸ் சேமிப்பு கணக்கை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஃபினோ பேமெண்ட்ஸ் வங்கி கட்டி சேமிப்பு கணக்கு. ஜியோ பேமெண்ட்ஸ் வங்கி
6.5% வரை வட்டி வழங்கும் சேமிப்பு ப்ரோ சேவை. எந்த நாள் உலக அறிவியல் மற்றும் அமைதி தினமாக அனுசரிக்கப்படுகிறது? நவம்பர் 10. மைய கருத்து ட்ரஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் டுமாரோ. அக்டோபர் 16 உலக உணவு தினம். அக்டோபர் 15 உலக கை கழுவும் தினம். அக்டோபர் 15 உலக மாணவர் தினம். சர்வதேச கிராமப்புற பெண்கள் தினம். அக்டோபர் 24 உலக போலியோ தினம். அக்டோபர் 23 சர்வதேச பனி சிறுத்தை தினம். அக்டோபர் 31 உலக நகரங்கள் தினம், உலக சிக்கன தினம்.